கடைக்கு முதலாளி அவனுக்கு இங்கிலீஷ் வேற இங்கிலீஷ். மேடம், உங்க துணியை நான் தச்சு கொடுக்குறேன். உங்க கடை எங்க இருக்கு? அதான் என் கடை. ஏயா அதுவா உங்க கடை? ஆமாங்க. ஏயா அதுக்கு எங்க துணி தான் கிடைச்சதா? நான் இது வரைக்கும் புது துணியை தச்சது இல்லைங்க. என்னை நம்பி யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தயவு செஞ்சு நீங்க எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தீங்கன்னா இருக்கும். நான் தச்சு கொடுக்கறதுல உங்களுக்கு திருப்தி ஏற்பட்டா அப்புறமா காசு கொடுங்க. துணி வீணா போயிடுச்சுன்னா எங்களுக்கு தருவியா? பழைய மிஸ்ராச்சுன்னு பாக்குறீங்களா? பழைய பேனாவுல புது கருத்து எழுதுறது இல்லையா? பேசுறதெல்லாம் வக்கனையா தான் பேசுற, ஆனா துணி தர முடியாது. வாங்கடி போலாம். குயின்ஸ்லியா? நோ. பிக்ஸ்லியா? நோ. கிரீன்லாண்ட்லியா? நோ. எங்க தாண்டி தச்ச? நான் யார்கிட்ட தச்சேன்னு சொன்னா நீங்க எல்லாம் அவர்கிட்ட ட்ரெஸ் தச்சுக்குவீங்களா? சரி சரி சொல்லு. நீங்க எல்லாம் யார நெக்லெக்ட் பண்ணீங்களோ அவரே தான் இந்த ட்ரெஸ் தச்சார். என்னடி சொல்ற? இது பாருங்க, ஒரு மனுஷனோட திறமை அவன் இருக்கிற இடத்தை பொறுத்தது இல்ல, கிடைக்கிற சந்தர்ப்பத்தை பொறுத்தது. பழைய பேனாவில தான் புதிய கருத்துக்கள் எழுத முடியும். வாங்க. என்னடி இது பஸ் ஸ்டாப்ல கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்க? வாங்க. வணக்கங்க. வணக்கம். இவர்தான். இவரா தச்சாரு? நம்ப முடியல. போய் சொல்லாம சொல்லி இந்த Dress இவரா தச்சாரு? இது பாருங்க, நீங்க தான் இந்த Dress தச்சீங்கன்னு யாரும் நம்ப மாட்டேன்றாங்க. ஒண்ணு பண்ணுங்க, இந்த Dress தச்சது போக மிச்சம் பீசஸ் எல்லாம் இருக்குமே, கட்டிங்ஸ், அதெல்லாம் கொஞ்சம் காமிங்களா? அது வந்து என்ன பண்ணிட்டீங்க? பரவாயில்ல காமிங்க. இப்போ நம்பிக்கை வரா? ஆர்டர்ஸ் எல்லாம் கொடுங்க. இது சல்வார் கமீஸ், குண்டுக்கு சுடிதார் வேணுமா? இது மிடி, இவளுக்கு ஸ்கர்ட் அண்ட் பிளவுஸ். கொஞ்சம் கால எடுங்க. இது எனக்கு சோறு போடுற தெய்வம். உனக்கு சோறு போட தாண்டா வந்திருக்கேன். முதல்ல இந்த செருப்பை தச்சு கொடு. இது செருப்பு தைக்கிற மிஷின் இல்ல, துணி தைக்கிற மிஷின். மிஷின்னா எல்லாத்தையும் தாண்டா தைக்கணும். தைக்காத மிஷின் ஏன்டா வச்சிருக்க? என்ன அக்கிரமமா இருக்கு? நீ என்னடி வக்காலத்து வாங்குற? அப்படின்னு தான் வச்சுக்க. எடுறா கைய. எடுக்கலன்னா
டாக்ஸி! இந்த தட்டு முட்டு சாமானுக்கு குறைச்சே இல்ல. வாடகைக்கு அலைஞ்சு அலைஞ்சு காலு தேஞ்சு போச்சு. வேண்டாயா, இது அக்கிரமையா? ஐயா, கொஞ்சம் கருணை காட்டுங்கய்யா. எத்தனை நாளைக்குமா கருணை காட்டுறது? இந்த வந்துட்டாரேன். மருது, மருது, என்ன பாச்சு? அண்ணே, என்ன ஆச்சு? எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. இங்க என்ன பிரச்சனை? 6 மாசமாச்சு வீட்டு வாடகை கொடுத்து அடுப்பு மட்டும் எரியுது. ஐயா, இன்னைக்கு கொடுத்துடலாம்னு தான் நினைச்சேன். நீ நினைப்பியா? ஆனா உன்னால கொடுக்க முடியாது. மழை பெஞ்ச கொலை நிறையல, பனி பெஞ்சுதான் கொலை நிறைய போதா? ஆனா போயா, அவன மாதிரி பைத்தியக்காரன் இல்ல. நானா இனிமே இந்த வீடுதான் உங்க வீடு. இந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்கணுங்கிற எண்ணமே உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா இது என் சொந்த வீடு. எங்களால உங்களுக்கு எதுக்குங்க தொல்லை? எனக்கு ஒண்ணும் தொல்லை இல்லையே. நான் சின்ன வயசுலயே அப்பா அம்மா இழந்தவன். எனக்கு இருக்கிறதெல்லாம் ஒரு வக்கீல் சித்தப்பா, அவரும் திருச்சியில இருக்காரு. நீங்க எல்லாம் இங்க இருந்தா எனக்கு ஒரு துணை மாதிரி இருக்கும். என்னமோ அப்படி பாக்குறீங்க? என் பொண்ணு இங்கிலீஷ் பேசுறாளேனா, கஞ்சிக்கு கஷ்டப்பட்டாலும் என் புள்ள அவளை காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சிருக்காமா. ஆமாங்க, என் தங்கச்சிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேன்னா என் கடமை முடிஞ்சு போயிடும். உங்க கடமை முடிஞ்சிட்டா போதுமா? உங்க அம்மாவுக்கு ஒரு கடமை இருக்கே, அது முடிய வேண்டாமா? ஒரு ஊசி உடைஞ்சு போனாலே மாத்து ஊசி வாங்குறதுக்கே வழி இல்லாதவன் இன்னைக்கு என் மிஷினை வர உடைச்சிட்டாங்க. என் குடும்பத்தை எப்படி காப்பாத்த போறேன்னு எனக்கே தெரியல. மிஷின் உடைஞ்சு போனா பரவாயில்லைங்க, உங்க மனசு தான் உடையக்கூடாது. மனசுல வைராகியம் இருந்தா மலையை கூட கடுகாக்கலாம். என்னங்க, இந்த லெட்டர் யாருக்கு எழுதிருக்கீங்க? உங்களை தான் கேக்குறேன், யாருக்கு எழுதிருக்கீங்க? இந்த லெட்டர் நீங்க தானே எழுதுனீங்க. ஆனா யாருக்குன்னு பேர் போடவே இல்லையே. மதிப்புக்குரிய உங்களுக்கு நீங்க வாங்க போங்க மரியாதை அமக்கலப்படுதே. உங்க மனசுல இடம் பிடிச்ச பொண்ணு யாரு, நான் தெரிஞ்சுக்கலாமா? ஒரே ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடுத்தேங்கிறதுக்காக உங்க வாழ்க்கையை என்கிட்ட அடகு வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? நான் ஒரு வியாபாரியா இருந்தா இந்த வாய்ப்பை சந்தோஷமா ஏத்துக்குவேன். ஆனா நான் ஒரு மனுஷி. என்ன கட்டிக்க போறவட்ட இருந்து நான் அன்பத்தான் எதிர்பார்க்கிறேன், மரியாதை இல்ல. பாசத்தை தான் எதிர்பார்க்கிறேன், பக்தி இல்ல. நீங்க என்கிட்ட நடந்துகிட்ட முறையும் உங்க எண்ணத்தை வெளிப்படுத்தின விதமும் உங்களை ஒரு சாதாரண மனுஷனுக்கு மேலாத்தான் நினைக்க வைக்குது. உங்களை மாதிரி ஒருத்தர் ஒரு பொண்ணுக்கு புருஷனா கிடைக்கிறது பெரிய அதிர்ஷ்டம் தான். ஆனா அந்த அதிர்ஷ்டம் எனக்கு இருக்கா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்கணுமே. 2 வார்த்தை அதை மட்டும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா எங்க சித்தப்பா முடிவு பண்ண மாதிரி செப்டம்பர் 15ஆம் தேதி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். அடியே சாரதா அப்படின்னு என்ன கூப்பிடுங்க. முடியாது. சரி, சாரதான்னு கூப்பிடுங்க. டாடி டாடி ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களா? நீ உன் டீச்சரை பேர் சொல்லி கூப்பிடுவியா? ஐயோ, நான் பேர் சொல்லி கூப்பிட மாட்டேன். அதாமா, நமக்கு பிடிச்சவங்களையும் மரியாதைக்குரியவங்களையும் பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது, கூப்பிடவும் முடியாது. காப்பாத்துங்கம்மா, அந்த ஆளு என்ன போட்டு அடிக்கலாமா? அமைதி அமைதி அமைதி, நிறுத்துங்கயா நிறுத்துங்கயா, சண்டைய பொழுது முடிஞ்சா போதும் உடனே மல்லு கட்டிக்கிட்டு வந்துருவீங்களே. இந்த வீட்டு பொம்பளை தானியா? ஆமா, நினைச்சேன் நினைச்சேன். என்ன சித்தப்பா பாத்துட்டு இருக்கீங்க? போய் விசாரிங்க. அவங்கிட்டியா? போங்க.
நீ யாரியா இதை கேட்க? நிறுத்துங்க. அப்படியா? சட்டப்படி தப்பு. எது இந்த மாதிரி நடுத்தரவுல வண்டி நிக்க வச்சுட்டு ஒரு ஆம்பளை போட்டு அடிக்கிறது சட்டப்படி தப்புங்கிற. போயா, ஜோலியை பாத்துக்கிட்டு பெரிய சட்டமாவது விட்டமாவது. ஆமா. ஏயா, ஒரு பொம்பளை போட்டு இப்படி அடிக்கிறியே, நீ மனுஷனா மிருகமா? யார் வந்தாளு? என் புருஷன்தாம்மா. புருஷன் பொண்டாட்டி போட்டு இப்படி அடிக்கிறியா? பொண்டாட்டினா யாரு? உனக்கு பொங்கி போடுறவ, பிள்ளை குட்டி பெத்து கொடுக்கறவ. அப்படி அடிக்கிற அளவுக்கு இவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்க? கரெக்ட், சட்டப்படி கரெக்ட். யோ கம்முனு கிடையா? என்ன கேக்குறியாமா? நான் எதுக்கு அவளை அடிச்சேன்னு சொல்லி அந்த எழுத்து விட்டு பொம்பளை கேளுமா? யோ பொம்பளை கெம்பளைன்னு சொன்ன பல்ல 32 எகிரிடும் எகிரி. பொம்பளையா பொம்பளை சரியா சொல்லியானா? நான் என்ன உன் வீட்டுல மாடு மேய்ச்சவளா, தேய்ச்சவளா, இல்ல 5-10க்கு கையெந்திரவளா? என் புருஷன் வாட்ட சாட்டமா இருக்காருன்னு நினைச்சு இவ வளைச்சு போட பார்த்தா நான் வேணா? ஏதோ இங்க இருக்கிறவங்களுக்கு தான் எனக்கு பிடிக்காது. நீ புதுசா வந்தவ தானே? நீ சட்டப்படி தப்பு. எது முன்பின் தெரியாதவங்கள வா போன்னு கூப்பிடுறது சட்டப்படி தப்புங்கிற. நீ சுமாரியா? விஷயம் என்ன முதல்ல சொல்லுங்க. அம்மா 1 கிலோ கத்திரிக்காய 1.25 ரூபான்னு அந்த வீட்டு கொடுத்தா இந்த வீட்டு என்கிட்டே வந்து 1.25 ரூபாய் தான் சொன்னா. ஆனா என் புருஷன் வெளியே வந்த உடனே நினைச்சிட்டு நீங்களா உங்களுக்காக 25 பைசா குறைச்சுக்கிறேன்னு சொன்னா. என் வீட்டுக்காரர்கிட்ட மட்டும் 25 பைசா குறைச்சுக்க காரணம் என்ன? அதனாலதான் சந்தேகப்பட்டு என் வீட்டுக்காருக்கு இவளுக்கு என்ன தொடர்புன்னு. அது என்ன தப்பா? நான் கேட்ட தப்பா சொல்லுங்க. சட்டப்படி தப்பு. எது உன் புருஷனை 25 பைசால எடை போட்டது சட்டப்படி தப்புங்கிற. இந்த அம்மா இதை விட சீப்பா எல்லாம் இடம் போட்டிருக்காங்க. யோ சும்மா இருயா. சும்மா இறையா? நீ ஏமா எல்லார் வீட்டுக்கும் 1.25 ரூபாய் கொடுத்துட்டு இவங்க புருஷனுக்கு 25 பைசா குறைச்சு கொடுத்தா? நல்லா கேளுமா. கந்து வட்டிக்கு வாங்கின கடனை கட்ட முடியாம நடுத்தெருவுல ஈட்டிக்காரன் வந்து அவமானப்பட்டு நிக்கும் போது அவர்தாம்மா அந்த கடனை கட்டி என்ன காப்பாத்தினாரு. அவர் என் கூட பிறக்காத பொறுப்பு மட்டும் இல்லம்மா, நான் கும்பிடுற தெய்வம்மா. கையும் களவுமா பிடிச்சிட்டோம்ல, அதான் சும்மா நீலி கண்ணீர் வடிக்கிறா. சட்டப்படி தப்பு. எது குற்றவாளின்னு சொன்னதுக்கு அப்புறமா நிரபராதி நிரூபிக்காம உன் வீட்டுக்காரர் உள்ள இருக்கிறது தப்புங்கிற. தம்பி தம்பி சீக்கிரம் வெளியே வாப்பா. இங்க கத்திரிக்காய் விவகாரம் கோர்ட் வரைக்கும் போயிடும் போல இருக்கு.